கதை பேச நேரமில்லை, கடமை என்னை அழைக்கிறது. நான் வருகிறேன். கண்ணாத்தா, யாரோ கதவை தட்டுகிறார்கள். நான் உள்ளே சென்று நான் இருப்பது தெரியக்கூடாது. புரிகிறதா? உன் உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே. உனக்கு ஏதாவது ஆபத்து வந்து வேண்டும். என் இதயம் துடித்து விட்டது. ஏதாவது ஆகிடுமோ என்று துடித்ததா, அல்லது எதுவுமே ஆகவில்லை என்று வருந்துகிறதா? நீ என்ன பேசுகிறாய்? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய்? நான் ஏதேதோ பேசவில்லை தாயே. மாய மனிதர்களின் மர்மங்களை பற்றித்தான் பேசினேன். இந்த இல்லத்தரசியின் மனக்கதவும் இறுக்கமாகிவிட்டதை பற்றித்தான் பேசினேன். கள்ளம் கபடமில்லா இந்த கற்கால மனிதனுக்கு புதிய கலியுகத்தின் புதுமை புரியவில்லையே தாயே. தம்பி, நீ என்ன சொல்கிறாய்? அப்படி என்றால் நீ என்னையே சந்தேகிக்கிறாயா? நான் யாரையும் சந்தேகிக்கவில்லை தாயே. யாரை நம்புவது என்றுதான் யோசிக்கிறேன். அன்று கத்தியும் முறையும் கதை சொன்ன பொழுது கூட நான் நம் குடும்பத்தை சந்தேகிக்கவில்லையே. புலிநகத்தை கண்ட நீங்கள் புலியை கண்டது போல் பதறினீர்களே. அப்பொழுது கூட அந்த புலி வாழும் குகை நம் குடும்பம்தான் என்று நான் ஒருபோதும் உணரவில்லையே. ஐயோ அவரா என்று நீங்கள் அலறினீர்களே. அப்பொழுது கூட அந்த அவர் என் அண்ணன் தான் என்று இந்த அழிந்து போனவன் அறியவில்லையே. காரணமில்லாமல் உயிர் பிச்சை கேட்ட பொழுது கூட கணவனுக்காக இந்த குழந்தையை பலியிடப் போகிறாள் என்று நான் ஒருபோதும் உணரவில்லையே. இப்படி படிப்படியாக நடந்த சம்பவங்களின் போர்வையே சந்தேகப்படாத நானா இன்று உங்களை சந்தேகிப்பது? தெரியாமல் தான் கேட்கிறேன். கணவனுக்காக என்னிடம் உயிர் பிச்சை வாங்கியது இந்த தம்பியின் தலை தரையிலே உருளட்டும் என்றுதானே? ஐயோ, இந்த தாய் உள்ளம் என்னை பெற்ற தாயிற்கு கூட வராது. ஐயோ, போதும் தம்பி, போதும். என்னை வார்த்தையால் கொள்ளாதே. தயவு செய்து என்னை வார்த்தையால் கொள்ளாதே. நீ சொல்லும் வார்த்தைகள் என் நெஞ்சை எரிக்கிறது. நான் என்ன செய்வேன்? நான் யார் என்று பார்ப்பேன். மாலையிட்ட மனவாளன் ஒரு புறம், பெற்ற பிள்ளையாக பாசம் காட்டும் நீ மறுபுறம். இப்படி உங்களுக்கு இடையில் நான் இருந்ததை கொள்ளி எறும்பு போல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் என்ன உன்னிடம் மட்டுமா வாக்குறுதி கேட்டேன்? அவரிடமும் தானே கேட்டேன். ஏன் குடும்ப நலன்களை மனதில் கருத்தில் கொண்டுதான் நான் இப்பொழுது கதறிக் கொண்டிருக்கிறேன். இனி கதறி எழுது பயனில்லை தாயே. கனவிலும் காண முடியாத அபாய கட்டம் நம் குடும்பத்தை ஆட்கொண்டு விட்டது. உங்கள் குடும்ப பற்று என் நல்ல பெயரையே குழியோண்டி புதைத்து விட்டது. என் மாறாத தனிநடையும் மங்காத நற்பெயரும் இன்று மண்ணோடு மண்ணாகிவிட்டது தாயே. கோயிலாக இருந்த நம் கௌரவ குடும்பம் இன்று கானகத்து கோட்டாங்கள் வாழும் கல்லறையாகிவிட்டது தாயே, கல்லறையாகிவிட்டது. நீ என்ன சொல்கிறாய்? தாயே, மன்னரை அண்ணன் கொல்ல முயன்றது கண்முன்னே நடந்த காட்சியாகிவிட்டது. இதற்கு மூல காரணமே இந்த முத்தலகுதான் என்று முடிவே செய்து விட்டார்கள். சிவனும் சிப்பிக்குள் முத்தலகே முத்து என்று மருதரசர் உரைத்ததெல்லாம் இன்று கோலமாகிவிட்டது. அண்ணன் செய்த பாவத்திற்கு தம்பிக்கு கிடைத்த பரிசு துரோகி என்ற பட்டம். தாயே, இப்பொழுது உங்களுக்கு திருப்தியா? உங்கள் மனம் அமைதி கொண்டு விட்டதா தாயே? தயவு செய்து என்னை வார்த்தையால் கொள்ளாதே. உன் அண்ணன் செய்த பாவ செயல்களை எண்ணி எண்ணி நித்தம் நித்தம் நான் செத்து படித்ததெல்லாம் போதும். நீயும் என்னை குத்தி காட்டாதே. நான் மறுத்து வைத்தது தவறுதான். வாய்ப்புட்டு போட்டுக் கொண்டது குற்றம்தான். அதற்காக எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடு. அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஐயோ தாயே,
நான் உங்களை தண்டிப்பதா? இல்லை தாயே, இல்லை. 5 மாதமாக அன்னையின் வயிற்றில் அவதரித்தேனே தவிர இந்த அபாக்கியவானுக்கு அன்னை பாசம் என்றால் என்னவென்றே தெரியாது தாயே. எனக்கு அன்னையாய் வந்த நாள் முதல் என் அன்னையாக இருந்து வரும் அன்பு தெய்வம் நீங்கள் தாயே. தாளிட்டவரின் தம்பி என்பதை இப்பொழுது மறந்து விடுங்க. உங்கள் வயிற்றிலே தளிர்த்த தமையனாய் கேட்கிறேன் தாயே. தயவு செய்து நான் செய்த வாக்குறுதியை எனக்கு திருப்பி கொடுத்து விடுங்கள். செய்த சத்தியத்தை மீறிவிடு என்று எனக்கு ஆணையிடுங்கள் தாயே. ஐயோ, அப்படி என்றால் அண்ணன் உயிருக்கு என்னால லாபத்தை என்று நீ கூறுகிறாயா? என்ன தம்பி இது? பேரிடியை தூக்கிய நிதியத்தில் எறிகிறாயே. ஐயோ, மன்னர் கொலையிலே எனக்கு பங்கில்லை என்று இந்த சீமைக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்றால் 45 நாள் தவணைக்குள் குற்றவாளியை கோட்டைக்கு கொண்டு செல்ல வேண்டும். தவறினால் என் தலை துண்டிக்கப்படும். ஐயோ, ஆண்டவனே, நான் என்ன செய்வேன்? எவரிடத்தில் போய் உரைப்பேன்? ஒரு நதி பெருக்கெடுத்தால் அதற்கு அணை கட்டலாம். ஆனால் இப்படி 2 நதியும் பெருக்கெடுத்து ஓடினால் நான் எதற்கென்று அணையிடுவேன்? ஒருவிடத்தில் பகை என்றால் ஓரிடத்தில் துணை இருப்பேன். இப்பொழுது ஓரிடத்திலே பகை என்றால் நான் எவரிடத்தில் போய் துணை இருப்பேன்? தம்பி, இதற்கு என்ன வழி? நீயே சொல். பழி என்றால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் தயவு செய்து குடும்பத்தில் பகை வேண்டாம். தாயே, காலம் கடந்து விட்டது தாயே. இனி 2 ஒன்று நடந்தே தீர வேண்டும். நாட்டுக்காக கணவனை பலியிட தயாரா அல்லது கணவனுக்காக இந்த கொழுந்தனை பலியிட தயாரா? நீதி நிலைக்க வேண்டும் என்றால், நல்லாட்சி தொடர வேண்டும் என்றால், இந்த மண்ணின் மானம் காக்க வேண்டும் என்றால், மகனே புறப்படு என்று எனக்கு ஆணையிடுங்கள். உறவை பார்க்காதே, உளுத்தலை விடாதே, உண்மையை நிலைநாட்டு, உயிர் பிச்சை வேண்டாம், ஓடிப்போ தேடிப்பிடி என்று எனக்கு உத்தரவிடுங்க. இல்லையே உங்கள் மஞ்சள் குங்குமம் நிலைக்க வேண்டும் என்றால், பூவையும் பொட்டையும் காக்க வேண்டும் என்றால், நான் காட்டி கொடுத்த துரோகியாகவே சாகிறேன் தாயே. சொல்லுங்கள், கணவனா அல்லது கொழுந்தனா? ஐயோ, என்னால் எப்படி சொல்ல முடியும்? என்னால் எப்படி சொல்ல முடியும்? கல்லெஞ்சக்காரனாக இருந்தாலும் எனக்கு தாடி கட்டிய கணவராயிற்றே. வஞ்சகம் செய்பவராக இருந்தாலும் எனக்கு வாழ்க்கை துணைவியாயிற்றே. தாடி என்று வேலை போட்டவரை தாரி வாழ்க்கை என் மனது வரவில்லை அப்பா, என் மனது வரவில்லை. தாயே, தாய் பாசம் உங்களை தடுக்கிறது. ஆனால் இந்த பாவிக்கோ தாயின் பாடம் இல்லை, தந்தையின் நேசமில்லை, அரசு குல பாசம் இல்லை, அண்ணி அண்ணன் எவருமே இல்லை. ஐயோ, குந்தி தேவி கர்ணனிடம் வரம் பெற்று ஆற்றலை அழித்து விட்டாள் என்று புராணம் கூறுகிறது. இந்த குடும்ப தேவி குழந்தையிடம் வரம் பெற்று மாங்கல்யத்தை மீட்டாள் என்று வருங்கால சரித்திரம் கூறட்டும். கட்டிய கணவனை மீட்ட கண்ணாத்தாள் என்று கவிஞர்கள் பாடட்டும். சிங்கார வீணையிலே இருக்கும் நாதம் போலும் சிந்தை குளிரட்டும் தாயே, சிந்தை குளிரட்டும். ஐயோ, இரு கண்களில் என்ன கண்கள் வேண்டும் என்று கேட்டால் நான் எதை கூறுவேன்? எனக்கு நீங்கள் இருவருமே வேண்டும் அப்பா, எனக்கு நீங்கள் இருவருமே வேண்டும். இதற்கு ஒரு வழி நீயே கூறு, இதற்கு ஒரு வழி நீயே கூறு. இதற்கு என்ன வழி? இருவரும் வேண்டுமா? இருவரும் வேண்டுமா? தாயே, இனி உங்களுக்கு ஒருவருமே கிடையாது தாயே. தம்பியும் இல்லை, கணவனும் இல்லை, நீங்கள் கட்டி காத்த குடும்பமே இல்லை. தாயே, நான் என்னையே இழக்க தயாராகிவிட்டேன் தாயே. உத்தமன் மாற்றலாக முரசு மறையட்டும், ஊர் முழுக்க சிரிக்கட்டும், வஞ்சகன் வாழ்ந்ததாக வரலாறு தூற்றட்டும், மசை மாறி பொழியட்டும், பாசத்தின்
பாசத்தின் தண்ணீர் பழுதை எடுத்து வந்ததாக நாடே ஏசட்டும், ஏளனமாய் இகழட்டும். இந்த அவமான பெயரோடு நம் குடும்பமே அழியட்டும், குலப்பெருமையே மறையட்டும். தாயே, தம்பியை மறந்துவிட்டு தாலியை காத்துக் கொள்ளுங்கள். கத்தளிக்கும் தலைமீனாய் நான் துரிதுடித்து சாகிறேன் தாயே, துரிதுடித்து சாகிறேன். தாயே, உங்கள் செத்த முத்தலகை பூமியில புதைத்து விட்டு புதுமணத்தம்பதியாய் புத்துலகம் காணுங்கள் தாயே, புத்துலகம் காணுங்கள். நான் வருகிறேன் அம்மா. அதனால்தான் நீ முழக்கமிடுகிறார். செத்து விடுவோம் என்ற பித்தம் தலைக்கேறி சித்தம் குலைந்து விட்டார். அதனால்தான் பித்தளை போல் பிதற்றுகிறார். இவன் இரும்பு பிடிக்குள்ளே இறுக்கமாய் பிடிபட நான் என்ன பூச்சா புழுவா? புலி, பத்து புதர்களை பதுங்கி போய் பயங்கர புலி. நாடா, நாட்டின் நலமா, அன்றி உள்ள தளபதியம் அது அன்று. நான் வென்றேன் என்ற பட்டமா, 45 நாள் தவணையா, தவறினால் தலை துண்டிக்கப்படும் தண்டனையாம். இது இன்று. கண்ணாத்தா, தெரியாம தான் கேட்கிறேன், இது தேவையா இவனுக்கு? தப்பி தவறு எனக்கு தம்பியாய் பிறந்துட்டு தருகிறேன். கண்ணாத்தா, நான் வரட்டுமா? மேகம் குவியட்டும், மின்னல் அடிக்கட்டும், இடி முழங்கட்டும், அது இயற்கையின் சீற்றம். இவையும் விழியும் எதிராக விதி இருக்கிறது. அதனால்தான் இயற்கை சிரிக்கிறது. தாயும் தாயும் தலையாக வேண்டும் என்று தலையெழுத்து இருக்கிறது. அதனால்தான் தரணியே நகைக்கிறது. உள்ளவன் வாழ்கிறான், வாழத் தெரியாதவன் சாகிறான். ஐயே, இந்த மண்டை ஓடுகள் மேல் நடந்து மண்டலத்தை ஆண்டவர் பலரு. தன் தம்பியின் தலை மீது நடந்து தரணையை ஆளப் போகிறார் உட்கார். ஒருதாய் மக்கள் ஒரு போனால் மற்றவன் இல்லையா? பதும் ஒருவனை விட்டுவிடு, இருக்கும் என்னை பார்த்து பூரிப்பு அடைந்தது. இதை விடுத்து இருதலை கொள்ளி எறும்பாய் ஏன் தவிக்கிறாய்? தவிக்கும் மனதை மாற்றிக்கொள், தம்பியை மறந்துவிடு. நான் இருக்கிறேன்.
நான் செலுத்துகிறேன். என் பக்கத்திலே அமர்ந்து கொண்டு பரவசப்படு. புலம்பி பாடுவதை விட்டுவிட்டு என்னை பாராட்டி பாடு. வருங்காலப்பட்ட மகரிஷி என்பதை மனதிலே நினைத்து மகிழ்ச்சியாக பாடு. வருக வருக வரவேற்று பாடு. வாழ்க வாழ்க வாழ்த்தி பாடு. நான் வருகிறேன். அண்ணாத்தா, புயலின் நேரம் அதிகரித்து விட்டதா? யாரை பலியிடப் போகிறாய்? கணவனையா இல்லை குழந்தையா? இரண்டில் ஒன்று செய்தே தீர வேண்டும். இக்கட்டங்களுக்கு தெய்வமே துணை என்று மனதை கேட்டுக் கொள்ள முடியாது. தேவி அழுதுத்தான் தீர வேண்டும். இல்லை இல்லை, நான் இருவரையுமே இழக்கப் போவதில்லை. என் குடும்பத்தை காப்பாற்றுங்கள். கட்டிய கணவனுக்கு குழந்தை எனக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. தாங்கள் கொள்வதற்காக உத்தரவிடப்பட்டிருக்கிறீர்களாமே, அதை தடுத்து நிறுத்துங்கள். என் கணவனின் உயிரை காப்பாற்றுங்கள். என் குடும்பத்தை காப்பாற்றுங்கள். துரோகி சின்னசாமியின் மனைவியானி, இங்கே நடந்த நிகழ்ச்சி உனக்கு தெரியாதா? இரவோடு இரவாக அரசரை கொல்ல வந்தவன் உன் கணவன், அவனை அரண்மனைக்கு கொண்டு வந்தவன் உன் கொழுந்தன். அப்படி இருக்க யாரை காப்பாற்ற சொல்கிறாய்? உன் கணவனையா, உன் கொழுந்தனையா, அல்லது உன்னையா? ஐயோ, எங்கள் 3 பேரையுமே காப்பாற்றுங்கள். எங்கள் குடும்பத்தை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். எங்கள் 3 பேரையும் விடுத்து வையுங்கள். நடக்காது பெண்ணே, நடக்காது. நீ ஒரு பெண்ணாக இருப்பதால் உன்னை காப்பாற்றுகிறேன். பொன்னும் பொருளும் தருகிறேன். அதை தவிர வேறு எதுவும் எங்களால் செய்ய முடியாது. ஐயோ, நாங்கள் அப்படி சொல்லக்கூடாது. தாலி காத்து தார் வேந்தேன். நாங்கள் தான் என்னை காக்க வேண்டும். என் கணவனுக்கு உயிர் பிச்சை தாங்கள் தான் கொடுக்க வேண்டும். பிழைத்து போயிட்டு என் கணவனுக்கு நீங்கள் தான் உயிர் பிச்சை கொடுக்க வேண்டும். உங்களை கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன். என் கணவனை காப்பாற்றுங்கள். எவ்வளவு நெஞ்செழுத்தம் உனக்கு! எங்கே அந்த கொடியவன்? அவன் உடலை ஈட்டியால் 1000 கண்களாக துளைத்து ஒவ்வொரு கண்ணிலும் பீரிட்டு வரும் குருதியிலே நீதியை குளிக்க வைத்து அநீதியை பிணத்தோடு போட்டு கொளுத்துகிறேன் என்று கூற வேண்டிய நீயா அவனுக்காக மன்றாடுகிறாய்? மரவன் மகளானி, மரணம் காத்த மரத்தியானி. அரசே, தம்பி, ஆவேசப்படாது. அவன் உத்தமன் என்று இங்கே ஓடி வரவில்லை. கட்டிய கணவனை காக்க வந்திருக்கிறார். பெண்ணே, சேர வரும் போர்ப்பையில் சிவகங்கை அழிந்தால் அதற்கு காரணமே உன் கணவன் தான் என்பதை மறந்து விட்டாயா? அரசே, அவர் செய்ததெல்லாம் குற்றம்தான். அதற்காக என்னை தண்டியுங்கள். என்னை சவக்கால் அடித்துக் கொள்ளுங்கள். அப்படியும் உங்கள் ஆத்திரம் தீரவில்லை என்றால் என் சிரத்தை தெரியுங்கள். ஆனால் அவர்கள் இருவரையும் தயவு செய்து காப்பாற்றுங்கள். கல்வி செய்த குற்றத்திற்கு புறாவை தண்டிப்பது சிவகங்கை சரித்திரத்திலே கிடையாது. கற்பை இழந்தவர்களும் தாலி அறுத்தவர்களும் முன்னை போல் ஒருத்தி என்பதை மறந்து விட்டாயா? ஓ, மரவன் மகள் நீ என்றால் மரக்குலரத்தமும் உடம்பிலே ஓடும் என்றால் பிள்ளை கையில் வாழ் கொடுத்து அனுப்பும் வம்சத்தில் வந்தவள் நீ என்றால் குற்றவாளியை கண்டுபிடித்து கோட்டைக்கு கொண்டு வா. இல்லையே குத்திட்டியால் குத்தி கொண்டு வா. உருமல கயிற்றில் ஊசலாடுவதை மேல் போகிறேன் அரசே, போகிறேன். என் கணவரை சந்திக்கிறேன். நீதிக்கு வணங்காத அவர் கண்டிப்பாக என் கண்ணீருக்கு இறங்குவார் என்று நான் நம்புகிறேன். அவர் உங்கள் காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்கத்தான் போகிறார். உங்கள் அன்பு எங்களை வாழ வைக்கத்தான் போகிறோம். நாங்களும் வாழ்ந்து காட்டத்தான் போகிறோம். போகிறேன். என் கணவருடன் வருகிறேன்.
என்று மெய்ப்பித்து விட்டார்கள் மருதுபாண்டியர்கள். மேஜரவர்கள் மதுபானத்திலே மூழ்கிறார் என்றால் அதுதான் மருதரசர் அளவிற்கே அஸ்திவாரம். நிச்சயமாக என் சரித்திரத்திலே சந்திக்காத கொடிய சம்பவத்தை சந்தித்து விட்டேன். இனி என் சிந்தனையும் செயல் திட்டமும் சிவகங்கை சென்னை பற்றித்தான் இருக்கும். நான் தட்டி பேசிய மருதுபாண்டியர் மடியும் நேரம் நெருங்கிவிட்டது. ஆமாம் துரையவர்களே, என்னை பற்றி தூற்றியது கண்டு கூட நான் தோழவில்லை. ஆனால் தங்களை பற்றி தரக்குறைவாக பேசியது என் நெஞ்சத்தையே உலுக்கிவிட்டது. நாடு ஓடுகிறான், நாடு விட்டு நாடு ஓடி வந்தவர்களா நான் வந்து நடிகிறான். பிச்சை எடுக்க வந்த திருவட்டு கூட்டமாம் துரையவர்களே. துரையவர்களே, இவ்வாறு கூறுவது என் நெஞ்சமே துடிக்கிறது. துரையவர்களே, என் நெஞ்சம் துடிக்கிறது. பேரிடி ஓசியாய் என்றால் பேரிவாய் பேரிடிகள் முழுகுவதை பாருங்கள். கத்தியும் கேடயமும் காற்றிலே பறப்பதை பாருங்கள். சிவகங்கை சீமையை செந்நீர் ஓடும் சுடுகாடாய் பாருங்கள். பிணம் தேடும் கழக கூட்டம் இச்சீமையை சுற்றுவதை பாருங்கள். நன்றி துறையவர்களே, மிகவும் நன்றி. வெகு நாட்களாக நாங்கள் எதிர்பார்த்த நிமிடம் நெருங்கிவிட்டது. துறையவர்களே, வெள்ளை பட்டாளத்தை கட்டவிழ்த்து விடும் கட்டம் எப்பொழுது? நண்பர்களே, தயார்படுத்தி விட்டால் எங்கள் துப்பாக்கி பேரணி படைகளை செக்க சிவந்தோடும் இரத்த ஆறுகளை கண்டு சந்தோஷமாக சிரியுங்கள். சென்னை படையும் நெல்லை படையும் சீரழிக்கப் போகிறது சிவகங்கை சீமையை. வீரர்களே, விண்ணையும் அதிர்த்து வெற்றி கண்ட தீரர்களே, அடைக்கலம் தந்து ஆதரித்தவன் சீமைக்கு சோதனை கட்டம் நெருங்கிவிட்டது. வாழையடி வாழையாய் நம் மடியிலே தவறும் தாய்நாடு மாற்றான் பிடியிலே சிக்கி தவிப்பதா? அடக்குமுறையை உடைத்தெறிய ஆக்ரோஷமாய் ஆத்திரவோம். வீரத்தோடு வாழ்ந்து நில்லுங்கள். வெள்ளையர்களை விரட்டுவோம் என்று சொல்லுங்கள். வெற்றி நமதே என்று வெல்லுங்கள். அதோ அன்னையை முறியடிக்க ஆர்ப்பரிக்கிறது நம் பாரத பெண்கள். அதோ கர்ஜித்தபடியே குமரி எழுந்து விட்டது நம் இமயத்தின் எரிமலை. வெள்ளை பட்டாளத்தை கூத்தாட துள்ளும் பாலுடன் புறப்படுவோம். சென்னை சேனையின் செந்நீரை சீமை முழுக்க பாய்ச்சிடுவோம். வீரர்களே, வீரத்தை காட்டுவோம், வெற்றி கொடி நாட்டுவோம், வெள்ளையனை விரட்டுவோம் என விரும்பி இரட்டும் வீரத்தோள்கள். பதிக்கும் நெஞ்சங்களால் காற்றாயாகட்டும், குடிக்கும் வெள்ளங்கள் வெடிக்கும் எரிமலையால் மாறட்டும். வெள்ளையனின் நெறியாட்டம் வேரோடு அழியட்டும். வெற்றி நமதே, வெற்றி நமதே. நட்பின் நாயகர்களே, இந்த ஊமைத்துறையின் உயிர் காத்த உத்தமர்களே, இந்த சிவத்தையா வருகையால்தான் சிவகங்கை சீமையை சத்திய சோதனையை சந்தித்து விட்டது. தீட்டிய வாளுக்கும் திரவெடுத்த தோளுக்கும் தக்க ஒரு தருணம் கிட்டிவிட்டது. சிவகங்கை சிங்கங்களே, சிலித்தெழுந்தபடி சிவதாண்டவத்தை சிறுக்களத்திலே காட்டிடுவோம். சரசரவன சிரமறுக்கப்பட்ட சொல்லங்களை சாய்த்திடுவோம். குபு குபுவென கொட்டும் குறியிலே குளித்து நம் கோபத்தை காட்டிடுவோம். கண்டம் தாண்டி வந்தவனை ஒன்றிடமின்றி ஓட ஓட விரட்டிடுவோம். மாறாப்பூர் நடுவெளிக்கு செய்தி அனுப்புங்கள். திருப்பாலக்குடிக்கு சொல்லி அனுப்புங்கள். திருப்பத்தூர் முத்துச்சாமியை புறப்பட சொல்லுங்கள். நாட்டரசன் கோட்டைப்படையை நாளிக நேரத்தில் வர சொல்லுங்கள். காளையார் கோயில் கோட்டையை நோக்கி நம் சேனை செல்லட்டும். அகம் சித்தம் என்று அத்தனையும் ஆங்கிலேயனுக்கு அழியட்டும். புறங்கான செய்ய புறப்படுங்கள் போர்க்களம் நோக்கி. தம்பி சின்னமல்லு, செருக்களம் நோக்கி சீரியலாயின் சிங்கமே. சிவகங்கை குடிமக்களுக்கு ஒரு அவசர அறிவிப்பு. காளையார் கோயில் கோட்டைக்கு அருகில் கடும் போர் ஆரம்பிக்கப் போகிறது. கும்புடி படைகள் கோட்டையை நோக்கி புறப்பட்டு விட்டன. பிறந்த பொன்னாட்டின் பெருமையை காக்க பெருந்திரளாய் புறப்படுமாறு பெரிய மன்னர் பணிக்கிறார். நாட்டை காக்கும் நற்பணியில் வீட்டுக்கு ஒரு பிள்ளை வர வேண்டும் என்று கோட்டை கட்டளையிடுகிறது. எல்லையின வெறியர்களை வீழ்த்த வாரியர் வாரியர் என அழைக்கப்படுகிறார்கள். இது மாவீரர் மருதுபாண்டியரின் அன்பான உத்தரவு உத்தரவு. வருகிறேன் மன்னா, வருகிறேன். வெற்றிமாறன் நோக்கி விரைந்தோடி வருகிறேன். என்னை கண்டுபிடிக்க ஆர்ப்பரித்த முத்தழகு, இந்த மண்ணை காக்க மரப்பல தமிழனாக வருகிறேன். நான் சேனாதிபதியாக வரவில்லை வென்று சிங்க தமிழனாக வருகிறேன்.
மன்னரிடம் முகம் காட்ட என் மனம் மறிக்கிறது. ஆனால் நாட்டின் எகநாட்ட போர்க்களமோ அழைக்கிறது. கட்டி காக்க வந்த காளையார் கோயில் களமாக காட்சியளித்தது. கடுங்கோபத்துடன் களமிட்டார்கள் மாவீரர்கள். புலியன பாய்ந்த பலனை பந்தாடினான் பட்டத்து மன்னன் பெரிய மருது. வெள்ளை படைகளை வெட்டி வீழ்த்தினான் வீராதி வீரன் சின்ன மருது. உரிமைய வாளுடன் உடல்களை கொண்டு குவித்தான் ஊமைத்துறை. மூர்க்கத்தனமாய் களம் கொண்டான் மாவீரன் முத்தழகு. ஆனால் அன்போ பரிதாபம். ஆங்கில தாலை தலைவன் அக்னியூர் தலைமையில் பேரிஞ்சல் முழங்கினவே. காளையார் கோயில் கோட்டையிலே குருதி வெள்ளம் புரண்டனவே. செங்கோல் ஆட்சி கொண்ட சிவகங்கை சீமையை சீரழிந்து விட்டனவே. வீர நஞ்சம் கொண்ட மருது பாண்டியர் மனத்திலே தஞ்சம் அடைந்தனரே. வெற்றி, மாபெரும் வெற்றி. நல்லவர்களுக்கு இது ஒரு வெகுமதி. உருவான மேஜர் அவர்களே, சிவகங்கை சீமைக்கு முறையான வாரிசான உரையினத்தையாருக்கு தங்களின் கையாலே மண்முடியை சூட்டுங்கள். உடையனத்தேவர், இன்று முதல் சிவகங்கை சிம்மாசனம் உமக்கு சொந்தம். மிஸ்டர் சின்னசாமி, பட்டம் சூட்டப்பட்ட மன்னனை வாழ்த்த மாளிகையில் யாருமே இல்லையா? அரண்மனையும் அத்தானி மண்டபமும் வெறிச்சோடி கிடைக்கின்றன. மாளிகையில் யாருமே இல்லை என்றால் இம்மண்டலத்தில் கூடவா இல்லாமல் போய்விடுவார்கள். மன்னனை வாழ்த்தி வரவேற்க நான் மக்களை அழைத்து வருகிறேன். மிஸ்டர் உடையனத்தேவர், சின்னசாமி வரும் வரை நான் விருந்தினர் மாளிகையில் காத்திருக்கிறேன். வாங்க வாங்க. பரமாத்தூர் உடைய கௌரியுள்ள உடைய தேவர். வாங்க வாங்க. என்ன இந்த மாளிகையில் மக்களே இல்லையே, பின்பு எப்படி குரல் மட்டும் கேட்கிறது? ஏன் இல்லை? உல்லாசமான அரண்மனை, உற்சாகமான இந்த வரவேற்பு வேறு எந்த நாட்டு மன்னனுக்கு கிடைக்கும்? ஆளொருவர் இல்லாமல், அன்புமொழி சொல்லாமல், ஒரு நாட்டின் அமைதியை பிரதிபலிக்கும் இவ்வளவு பெரிய மாளிகை உண்மைக்கு வேறு எவருக்கு கிடைக்கப் போகிறது? இனி சிவகங்கை உமது நாடுதான். எங்கும் கேட்கப் போவது உமது பாட்டுதான். என்ன கலக்கம்? ஏன் கலங்குகிறாய்? அடிபட்ட புறாவுக்கும் அடைக்கலம் கொடுக்கும் கருணை உள்ளங்களை காட்டிக் கொடுத்து விட்டோமே என்றா? கௌரி வல்லவா, இதோ பஞ்சனை இருக்கிறது. இங்கே படுத்தால் நிம்மதியாக தூங்க முடியுமா? உன்னால் தூக்கம் வருமா உனக்கு? கதிரவன் மறைகிறான், காரிருள் சூழ்கிறது. ஆம், சிவகங்கையின் ஒளி மறைகிறது. கௌரி வல்லவா, இருள் சூழ்கிறது. இது இயற்கையின் விதி. ஆனால் என்று உனக்கு இரவுதான். உன் பொழுது முடியாது. இனி உனக்கு அமைதி கிடையாது. இது விட்ட குற்றத்துக்கு மன்னிப்பே கிடையாது. தேம்பும் உன் மனதுக்கு முடிவே கிடையாது. நீ நடக்க பிழைய பிணம். மானம் இழந்தவனே, அறிவியை விட்டு எழு. மருது மன்னர் காலிலே விழு. மன்னித்து விடுங்கள் என்று மன்றாடி அழு. மழையா, என்னை மன்னித்து விடு மழையா, என்னை மன்னித்து விடு. அழகிட்ட சிவகங்கை சீமைக்கு நீ தலைவன், அடங்கிவிட்ட சீமைக்கு நான் தலைவன். பகை நெடிய சீமைக்கு நீ தலைவன், பரங்கியின் சீமைக்கு நான் தலைவன். தலை நிமிர்ந்து முடிந்தவன்
காட்டிக் கொடுத்து புகழ் பெற்றவனா மருதையா எங்கே இருக்கிறாய் மருதையா எங்கே இருக்கிறாய் ஒரு நடுங்கு முன் கண்ணெங்கே போர்க்களத்திலே எதிரிகளை பொழுதுகிட்டு உழைச்சவன் நேரம் எங்கே மருதையா 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 என்னை நம்பிக்கை மருதையா அக்கா, நில்லுங்க. எங்கே அவசரமாக செல்கிறீர்கள்? கண்ணாத்தா, ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நான் நினைத்ததை நிறைவேற்றி விட்டேன். தூர் உடையிடத்தவரை பாராளும் மன்னரைக்கு விட்டு மன்னரை வாழ்த்தி வரவேற்க மக்களை அழைத்து வரப்போகிறேன். என்ன, நீங்கள் போய் அழைத்து வரப் போகிறீர்களா? வாழ்த்து என்பது தானாக வர வேண்டும்.